வடசென்னை மக்களவை தொகுதியின் தேசிய ஜனநாயக கூட்டணியின் வெற்றி வேட்பாளர் திரு R.C. பால் கனகராஜ். உங்கள் வேட்பாளர், உங்களுக்கான வேட்பாளர். தஞ்சாவூர் மாவட்டம் திருவையாறில் தஞ்சாவூர் தொகுதியில் பாஜக வேட்பாளர் கருப்பு முருகானந்தத்திற்கு ஆதரவு கேட்டு நடந்த பிரச்சார கூட்டத்தில் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை பேசுகையில், பிரதமர் மோடி 3வது முறையாக 400 எம்பிக்களுடன் ஆட்சியில் அமரும் போது நம் பங்கை ஆற்ற வேண்டும் என கூட்டணி உருவாகியுள்ளது. நம் ஆட்சி விவசாயிகளுக்காக நடந்து கொண்டிருக்கிறது. திமுக தலைவர் ஸ்டாலின் தன்னை போலி விவசாயியாக அடையாளம் காட்டிக் கொண்டிருக்கிறார். காவிரி பிரச்சினை தொடர்பான தீர்ப்பு காங்கிரஸ் ஆட்சியில் வழங்கப்பட்டாலும் ஆணையம் அமைக்கப்படவில்லை. பாஜக ஆட்சிக்கு வந்த பிறகுதான் காவிரி மேலாண்மை ஆணையம் 2018இல் அமைக்கப்பட்டது. கர்நாடகாவில் பாஜக ஆட்சியில் இருந்தவரை காவிரி நீரை யாரும் தடுக்கவில்லை. காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்த பிறகு காவிரி நீரை தடுப்பது மட்டுமல்லாமல் மேகதாது அணை கட்டுவதற்காக முயற்சியும் நடக்கிறது. அணை கட்ட அனுமதி கிடையாது என மத்திய அரசு உறுதியாக கூறிவிட்டது. இந்தி கூட்டணியில் ஒருவர் பேச்சை மற்றொருவர் கேட்பதில்லை. இவர்கள் ஆட்சிக்கு வந்தால் எப்படி இருக்கும்? கர்நாடகாவில் காங்கிரஸ் கட்சியும் தமிழகத்தில் திமுகவும் ஆட்சியில் இருந்தால் காவிரியில் தண்ணீர் வர வாய்ப்பு இல்லை. இருவரும் பிற்போக்கான ஆட்சியை நடத்தி வருகின்றனர். திமுகவுக்கு விவசாயிகள் வாக்களிப்பது மிகப்பெரிய பாவத்தை செய்வதற்கு சமம். நம் அடுத்த தலைமுறைக்கு பெரிய பாவம் செய்கிறோம் என்பதை உணர வேண்டும். திமுக 2021இல் அளித்த தேர்தல் அறிக்கையின் 511 வாக்குறுதிகளில் வெறும் 20 வாக்குறுதிகளை கூட நிறைவேற்றாமல் மறுபடியும் அதையே எடுத்து வெற்று வாக்குறுதியுடன் நின்று கொண்டிருக்கிறது. ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் எத்தனை பேர் உயிரிழந்தனர்? அவர்கள் குழந்தைகள் யாராவது திமுகவில் பொறுப்பில் இருக்கின்றனரா? மொழி எதிர்ப்பு போராட்டத்தின் போது தீக்குளித்து யார் இறந்தனரோ அவர்கள் குழந்தைகள் யாராவது எம்எல்ஏ எம்பியாக இருக்கின்றனரா? அவர்களை வைத்து அரசியல் செய்து உங்கள் குழந்தைகள் தான் எம்பி எம்எல்ஏக்களாக இருக்கின்றனர். ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்தின் போது உயிரிழந்தோர் பற்றி பேச திமுகவுக்கு அருகதை இல்லை என்று தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை பேசினார்.